நம்ம வீட்டு சமையலறை தான் வீட்டோட இதயம் மாதிரி. ஆனா, அந்த சமையலறையிலே இருக்கும் அடுப்பும், நம்ம குடும்பத்தோட சுக அமைதிக்கே நேரடியா பாதிப்பு தரும். வாஸ்து, பித்ரு எல்லாத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ இந்த உரையில நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, சமைச்ச பிறகு அடுப்ப கழுவணுமா? இல்லையா? எந்த நாள்ல கழுவணும்? எப்படி சுத்தம் பண்ணணும்? நம்ம அடுப்பு எப்போதும் பவித்திரமா இருக்கணும்னு நாம என்ன செய்யணும்னு? வாங்க இத பற்றி சிம்பிளா பேசலாம். சாஸ்திரம் சொல்றது என்னன்னா, வீட்ல அடுப்பு ஒரு சாமானிய கருவி இல்ல. அது நம்ம குடும்பத்தோட செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. இது வீட்ல இருக்கும் அக்னி குண்டம் மாதிரி தான். அதுல தேவதைகள் வாசம் பண்ணுவாங்கன்னு நம்புறாங்க. சமையலறை, அதிலும் குறிப்பா அடுப்பு ரொம்ப பவித்திரமான இடம்னு கருதுறாங்க. அந்த அடுப்புக்கு அக்னி தேவனோட நேரடி தொடர்பு இருக்கு. அதுல தான் நம்ம சாப்பாடு சமைக்கப்படுது. அன்னம் என்றால் உயிர். அன்னம் இல்லைன்னா வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை. கருட புராணத்துல சொல்லியிருக்கு, அன்னத்துக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுவாங்க. அந்த அன்னம் சமைக்கிற இடம்தான் அடுப்பு. அதனால அடுப்பு ஒரு கருவி இல்லை, ஒரு பூஜிக்கத்தக்க பவித்திரமான இடம். அந்த அடுப்புல தான் வீட்டுக்காரங்க சாப்பிட்ற உணவு சமைக்கப்படுது. அடுப்பு சுத்தமா இருந்தா வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்குவாங்க. அடுப்பு கெட்ட நிலையில இருந்தா, உடஞ்சு போச்சுன்னா, கருப்பா மாறினா, அதுல சமைக்கிற அன்னம் அசுத்தமாகும். அதனால நோய், பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, பெண்களோட வாழ்க்கையில துயரம் வரும். கருட புராணத்துல இன்னும் சொல்லியிருக்கு, பல பெண்களுக்கே தெரியாதது என்னன்னா, கேஸ் அடுப்போ மரத்தால் எரிக்கப்படும் அடுப்போ ரெண்டுமே அக்னி தேவனோட தொடர்பு கொண்டது. வேதங்கள்ல அக்னி தேவனுக்கு தேவதைகளோட முகம் என்ற புனித இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. யக்ஞம் மூலம் தேவதைகளுக்கு அன்னம் போகுது. அதனால வீட்டு அடுப்பை ஒரு யக்ஞ குண்ட மாதிரி கருதணும். பழைய காலத்துல தேவதைகளுக்கு நிவேதனம் வைக்கணும்னா அதை கையாளல, அக்னியில வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பெண்ணும் அடுப்பு ஏற்றும் போது அவள் தெரியாமலே ஒரு யக்ஞம் ஆரம்பிக்கிறா. வீட்டு அடுப்பு ரொம்ப முக்கியமானது. கருட புராணம், தர்மசாஸ்திரம் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு, பெண்ணும் அடுப்பும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டது. பெண்கள் அடுப்பின் மேல சமைப்பாங்க. பெண்களுக்கே சமையலறை ரெண்டாவது வீடு மாதிரி தான். அந்த சமையலறையில தான் அடுப்பு இருக்கும். அதனால அடுப்பு ஒரு பெண்ணோட அதிர்ஷ்டத்துக்கும், ஆரோக்கியத்துக்கும், வாஸ்து தோஷத்துக்கும், பித்ரு தோஷத்துக்கும் நேரடியா சம்மந்தப்பட்டிருக்கு. பெண்களுக்கே ரெண்டாவது வீடு என்னன்னா சமையலறை தான். அந்த சமையலறையில தான் அடுப்பு இருக்கும். அதுதான் அவங்களோட மிக நெருக்கமான இடம். பக்தர்களே, அடுப்பு வீட்டில் இருக்கும் பெண்ணோட அதிர்ஷ்டத்தோட நேரடியா சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த அடுப்பு அவங்க உடல் நலத்துக்கும், மன அமைதிக்கும், கஷ்டங்களுக்கும், வாஸ்து தோஷத்துக்கும், பித்ரு தோஷத்துக்கும் கூட இணைப்புண்டு. அதனால தான் நம்ம எப்பவும் சொல்றோம், வீட்டில் அடுப்பை கெட்ட நிலையிலையோ உடைஞ்ச நிலையிலையோ வச்சுக்க கூடாது. அடுப்பு சுத்தம் இல்லாமல் இருந்தால் பெண்களோட வாழ்க்கையில துயரம் வரும். சில சமயம் அவங்க மரியாதை கூட பாதிக்கப்படும். அதனால கேஸ் அடுப்பை எந்த விதிமுறை இல்லாம பயன்படுத்தக்கூடாது. இல்லைன்னா மன அழுத்தம், உடல்நல பிரச்சனை, குடும்ப கலக்கம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம சாஸ்திரத்துல அடுப்பை பயன்படுத்துற விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கடைப்பிடிக்கணும். அடுப்பின் நிலைமையும் பெண்ணோட மன அமைதியையும் குடும்ப சமநிலையையும் காப்பாற்றும். வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அடுப்பு வீட்டில் தென்கிழக்கு திசையில வச்சிருப்பது நல்லது. அந்த தென்கிழக்கு திசை தான் அக்னி கோணம்னு சொல்லப்படுது. அந்த திசையில அடுப்பு வச்சா தேவதைகள் வாசம் பண்ணுவாங்கன்னு நம்புறாங்க. மேலுமா பெண்கள் சமைக்கும்போது முகம் கிழக்கோ அல்லது வடக்கோ நோக்கி இருக்கணும். இந்த திசைகள் ரொம்ப பவித்திரமானது. அந்த திசையில தான் நம்ம தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அடுப்பு மேற்கு திசையில அல்லது வடமேற்கு திசையில இருந்தா அந்த வீட்ல பணம் நிக்காது. தேவையில்லாத செலவுகள் நடக்கும், கஷ்டங்கள் வரும். வீட்டின் சுகமும் அமைதியும் வீட்டு வளர்ச்சியில தான் இருக்குது. அடுப்பு தவறான திசையில இருந்தா நோய், விபத்து, கடன் பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. தெற்கு அல்லது வடமேற்கு திசையில அடுப்பு இருந்தா வீட்டுல நோய்கள், விபத்துகள் அதிகம் வரும். சில நேரம் வீட்டுக்காரங்க உடல் நலத்துல மாற்றம், மன அழுத்தம்,
பிரச்சனை போன்றவை ஏற்படும். இதுக்கு காரணம் அடுப்பு தவறான திசையில இருப்பது தான். அதனால தெற்கு மேற்கு திசையில அடுப்பை வைக்கக்கூடாது. மேலும் வடகிழக்கு திசையில அடுப்பு இருந்தா தேவதைகள் கோவப்படுவாங்க. அதால பித்ருதோஷம் ஏற்படும். அதே மாதிரி மைய கோணத்துல அடுப்பு இருந்தா குடும்பத்துல சண்டைகள், மன அழுத்தம், பிரிவு கூட வரலாம். வீட்டுல நெகட்டிவ் சக்தி வர வாய்ப்பு அதிகம். இதனால குடும்பம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அடுப்பை சரியான திசையில வைக்கணும். ஒரு குடும்பம் கவலைக்குள்ள வரப்போக ஆரம்பிக்குது என்பதுதான் இங்க சொல்றது. அதனாலதான் வீட்டின் வடகிழக்கு மூலையில ஒருபோதும் அடுப்பை வைக்க கூடாது. பெண்கள் இதை கவனமா நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் சமையலறையில அதிக நேரம் செலவிடுறாங்க. ஆனா சில வீட்டுல பெண்களோட சொல் கேட்கப்படாது. அப்படி இருந்தாலும் அவங்க வீட்டு உறுப்பினர்களுக்கு சொல்லணும், கேஸ் அடுப்பு எந்த திசையில வைக்கணும், எந்த திசையில வைக்க கூடாதுன்னு. நண்பர்களே, சுத்தம் செய்யறது எல்லா பெண்களும் பண்ணுவாங்க. ஆனா எப்ப சுத்தம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. கருட புராணம், வாஸ்து சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு. வீட்டின் பெண் மனதால அன்போட கவனமோட அடுப்பை பவித்ரம்னு நினைச்சு சுத்தம் பண்ணினா அந்த வீட்டுல நோய் ரொம்ப குறையும். கணவன் மனைவி அன்போட இருப்பாங்க, பணத்தட்டுப்பாடு வராது. சமையல் அறையில இருந்து எழும் நல்ல ஆற்றல் முழு வீட்டையும் சாந்தியோட நிரப்பும். ஏன்னா சமையலறை கலியுகத்திலேயே பவித்திரமான இடம்னு கருதுறாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு இதோட முக்கியத்துவம் புரியல. அவங்க நினைக்கிறாங்க சமையலறையில பவித்திரம் வேண்டாம். ஆனா அது தவறு. சமையலறைய எப்போதும் பவித்திரமா வைக்கணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. கேஸ் அடுப்பை சுத்தம் பண்றதுக்கே சில விதிகள் இருக்கு. காலை சூரியன் உதிச்ச பிறகுதான் அடுப்பை ஏற்றணும். பெண்கள் கவனமா இருங்க. அரை இரவுல அடுப்பை ஏற்றக்கூடாது. அரை இரவில் அடுப்பு ஏற்றுறது அக்னி தேவனுக்கு அவமதிப்பு. அடுப்பை ஏற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி அல்லது கோமுத்திரம் கையால தொட்டு மனப்பூர்வமா வணங்குவது பண்ணணும். வீட்டில் கங்கா ஜலம் இருந்தா அதையும் அடுப்புல சிறிது தூவலாம். ஆனா மஞ்சள் தண்ணி அல்லது கோமுத்திரம் கையால தொடணும். ரொம்ப நாளைக்கு ஒரு முறை முடியாதா? குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வழக்கம் பின்பற்றணும். அடுப்பு சுத்தமான பிறகுதான் சாப்பாடு சமைக்கணும். அடுப்பு சுத்தம் இல்லாம சமைக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை சிறப்பா சுத்தம் பண்ணணும். இதுவே நல்லது. ஏன்னா கேஸ் அடுப்புல அக்னி தேவனோட மட்டும் இல்ல, அன்னபூர்ண தேவி, லக்ஷ்மி தேவியும் வாசம் பண்றாங்க. அதனால எலும்பிச்சை உப்பு சேர்த்து அடுப்புல கருப்பு தழும்புகள், சமைக்கும் போது எரிந்த கரைகள் இருந்த இடங்களை சுத்தம் பண்ணணும். துடைப்பத்தாலோ துணியாலோ மூளைகளையும் நன்றாக துடைக்கணும். அடுப்பின் கீழே இருக்கும் எண்ணெய் கரைகள், அழுக்கு எல்லாம் அகற்றணும். கேஸ் பைப், வால்வு ஆகியவற்றையும் ஈரமான துணியால துடைக்கணும். அந்த இடத்துல குப்பை தேங்கினா வாஸ்து தோஷம் வரும். வாஸ்து தோஷம் பெரிய தவறுகளால வராது, இப்படி சின்ன சின்ன தவறுகளால தான் வரும். அதனால பெண்கள் சில விஷயங்கள் கவனிக்கணும். குளிக்காம அடுப்புல சமைக்க கூடாது. இப்போ நகரத்துல மாடர்ன் பெண்கள் குளிக்காம கிச்சன்ல போய் சமைக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க. இது முழுக்க தவறானது. குளிக்காம கிச்சன்ல போறது சமையல் அறையில உள்ள ஆற்றலை கெடுக்கும். அப்போ உணவுக்கே அசுத்தம் ஏற்படும். அதனால சாப்பாட்டுல குறை வரும். கிச்சன் டப்பாக்கள் காலியா இருக்கும். அன்னத்திலும் பணத்திலும் இழப்பு வரும். அதனால குளிக்காம அடுப்பில் சமைக்க கூடாது. மேலும் பல பெண்களுக்கு ராத்திரி சமைச்சு முடிச்ச பிறகு அடுப்பை அழுக்கா விட்டு போயிடும் பழக்கம் இருக்கு. ராத்திரியில சமைச்ச அடுப்பை கழுவாம வச்சிடாதீங்க. ஒரு குடும்பம் கவலைக்குள்ள வரப்போக ஆரம்பிக்குது என்பதுதான் இங்க சொல்றது. அதனாலதான் வீட்டின் வடகிழக்கு மூலையில ஒருபோதும் அடுப்பை வைக்க கூடாது. குறைந்தது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வழக்கம் பின்பற்றணும். அடுப்பு சுத்தமான பிறகுதான் சாப்பாடு சமைக்கணும். அடுப்பு சுத்தம் இல்லாம சமைக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை சிறப்பா சுத்தம் பண்ணணும். இதுவே நல்லது. ஏன்னா கேஸ் அடுப்புல அக்னி தேவனோட மட்டும் இல்ல, அன்னபூர்ணி தேவி, லக்ஷ்மி தேவியும் வாசம் பண்றாங்க. அடுப்பு எரிந்தபடி சுத்தம் செய்யாம பல நாட்கள் வச்சா வீட்டில் சாந்தி, உடல் நலம், பணம் எல்லாம் பாதிக்கப்படும். பல பெண்கள் மாத கணக்கில் அடுப்பை சுத்தம் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு சோம்பேறித்தனம், சிலருக்கு நேரம் இல்லாமல், சிலருக்கு சுத்தம் பண்ண ஆர்வம் இல்லாமல். இதனால வீட்டோட சூழல் கெட்டு போகும். இது பெண்களோட மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பழக்கம் இருக்கு. அடுப்பருகே அழுக்கான பாண்டங்களை வைப்பது. ஆனா இது ரொம்ப தவறானது.
அடுப்பருகே அழுக்கான பாண்டங்கள் வச்சா வாஸ்து தோஷம் வரும், நெகட்டிவ் எனர்ஜி தீங்கும். அதே போல் அடுப்பின் மேலோ அருகிலோ காலி டப்பாக்கள் வைக்கக்கூடாது, அவை எரிசக்தி பாய்ச்சலை தடை செய்கிறது. அடுப்பின் மேலே பொருட்கள் டப்பாக்கள் வைப்பது கூடாது. சில பெண்கள் இடம் இல்லாமல் அடுப்பின் மேலே பொருட்களை வச்சிடுவாங்க, அது முழுக்க தவறு. அடுப்புடன் ஆன்மீக ரீதியான சில விதிகளும் இருக்கு. அடுப்பை தினமும் ஒரு முறை காலை அல்லது மாலை வேளையில் காயத்ரி மந்திரமோ அல்லது ஓம் அக்னியே நமகன்னு சொல்லி ஏற்றணும். அடுப்பு பவித்திரமானது, அதனால மரியாதையா நடத்தணும். புதிய அடுப்பு வாங்கும்போது அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதன் மேலே ஸ்வஸ்திக் போடணும். குங்குமம் மஞ்சள் அக்ஷதை வச்சு பூஜை செய்யணும். ஓம் அக்னியே நமகன்னு சொல்லி அடுப்பை ஏற்றணும். சமையலறையில் அம்மன் படமோ கணேச படமோ வச்சு நினச்சி சமைக்கணும். இதனால் அடுப்பிலிருந்து வரும் அக்னி பவித்திரமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணி அதன் மேலே மஞ்சள் சந்தனம் வச்சு ஸ்வஸ்திக் வரையணும். புதிய மருமக வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க கையால் முதல் சமைப்பு அடுப்பில் செய்யணும். அதில் தேவதைகளுக்கு போக வைக்கணும். இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சமையலறை என்பது சாப்பாடு செய்யும் இடம் மட்டும் இல்லை, அது வீட்டு ஆசீர்வாதத்துக்கும் வளத்துக்கும் காரணம். பழைய காலத்தில் சமையலறையை பவித்திரமாக பார்த்தாங்க. குளிக்காம யாரும் அங்கே போக மாட்டாங்க. சமைக்கிறவங்க முதல்ல தங்களை சுத்தமாக தயார் பண்ணிக்கிட்டு தான் அடுப்பு அருகே போவாங்க. அந்த அடுப்பு ஒரு யக்ஞ குண்ட மாதிரி கருதப்பட்டுச்சு. அங்கே தினமும் அக்னி தேவனை அழைச்சி அன்னபூர்ணி தேவின்னு அருள் பெறுவாங்க. பழைய காலத்தில் மண் அடுப்போ மரத்தால் எரிக்கப்படும் பாரம்பரிய அடுப்பு இருந்தது. சமைச்ச உடனே தண்ணி ஊற்றி கழுவ மாட்டாங்க. முதல்ல அடுப்பு குளிர்ந்த பிறகு தான் காலையில் சுத்தம் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. வெப்பமாக இருக்கும் அடுப்பில் தண்ணி ஊற்றினா அது உடஞ்சிடும் என்பதுக்கு கூட உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சமைச்சு முடிச்ச அடுப்பில் இருக்கும் அந்த வெப்பம் வீட்டுக்குள்ளே நல்ல எனர்ஜி வளம் வைத்திருக்கும். உடனே தண்ணி ஊற்றினா அந்த சக்தி கெட்டு போயிடும். இது மாதிரி தான் பூஜை நடக்கும்போது விளக்க அணைச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வாஸ்து சாஸ்திரத்துலேயும் அடுப்பு வீட்டோட அக்னி சக்தியோட அடையாளம்னு சொல்லியிருக்கு. அக்னிக்கே மரியாதை கொடுக்கணும். அக்னி அவமதிச்சா வீட்டோட வளமும் சாந்தியும் பாதிக்கப்படும். அதனால பல மூத்தவங்க சொல்லுவாங்க, சமைச்ச உடனே அடுப்பை கழுவக்கூடாது, ராத்திரி சும்மா தொடச்சி வச்சா போதும், காலையில் நல்லா கழுவிக்கோங்கன்னு. சமையலறையில் இருக்கும் அக்னி நம்ம உடம்பை மட்டும் அல்ல மனசையும் அமைதியாக வைக்கும். சமையலறை சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் வீட்டில் எல்லாருக்கும் மன அமைதி வரும். அடுப்பை மரியாதையோட பார்த்தா வீட்டில் உள்ளவங்க அன்பும் புரிதலும் அமைதியும் கூடும். ஆனால் அதுக்கே மாறா சமையலறை அழுக்காக இருந்தால் அடுப்பை கவனம் இல்லாமல் வச்சா அல்லது அலட்சியமாக கழுவினா வீட்டில் பதட்டமும் சண்டையும் வரும். பழைய காலத்து பெண்கள் அடுப்பை தெய்வத்தோட இடம்னு பார்த்தாங்க. காலையில் குளிச்சுட்டு முதல்ல அடுப்பருகே போய் அதில் மஞ்சளோ குங்குமம் வச்சு அலங்கரித்து பிறகு அக்னி ஏற்றி சமைப்பாங்க. அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு வேலை இல்லை, அது ஒரு பூஜை மாதிரி. சமைச்ச பிறகு அவங்க அடுப்பை சும்மா லேசாக தொடச்சி வச்சுருவாங்க. ஏன்னா அதில் இருக்கும் வெப்பம் ராத்திரி முழுக்க வீட்டில் நல்ல ஆற்றலை தக்க வைத்து கொள்ளும். மறுநாள் காலையில் சூரியன் உதிச்ச பிறகு குளிச்சுட்டு அடுப்பை நல்லா கழுவி பிரகாசமாக வைப்பாங்க. இதனால் வீட்டு வளமும் அமைதியும் நீங்காது. இப்போது கேஸ் அடுப்புகள் வந்தாச்சு, மனிதர்களோட பழக்கங்களும் மாறியாச்சு. சுத்தம் செய்யணும்னு அவசரமாக சிலர் சமைச்ச உடனே தண்ணியை ஊற்றி கழுவிடுவாங்க. பார்ப்பதற்கு சுத்தமாக தோன்றினாலும் வாஸ்து முறைப்படி இது சரியானதில்லை. குறிப்பாக ராத்திரியில் அடுப்பை ஈரமாக வச்சிருப்பது நல்லதில்லை. அந்த ஈரம் அக்னி சக்தியை குறைக்கும், நெகட்டிவ் எனர்ஜி வர வைக்கும். தண்ணி தவறானபடி ஓடினா சமையலறை கெட்டு போகும். ராத்திரியில் சுத்தம் செய்யணும்னா லேசான ஈரமான துணியால் தொடச்சி வச்சா போதும். மறுநாள் காலையில் நல்லா கழுவிக்கோங்க. இப்படி பண்ணினா சுத்தமும் இருக்கும், அடுப்பில் இருந்த நல்ல வெப்ப சக்தியும் தங்கி இருக்கும். சமைக்கும் போது அடுப்பை அதிகம் அழுக்காக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றணும் அவசியமே வராது. சிலர் சொல்லுவாங்க, சமைச்ச உடனே அடுப்பை கழுவினா வீட்டில் செல்வ குறையும்னு. இது முழுக்க உண்மை இல்லைனாலும் ஒவ்வொரு மரபுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது அக்னிக்கே மரியாதை கொடுத்ததற்கும் சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் தான். அக்னி தேவனுக்கு மரியாதை கொடுக்கறதன் பொருள் நம்ம வாழ்க்கையை நடத்தும் அந்த சக்தியை ஏற்றுக்கொள்வது தான். பல வீட்டில் இன்னும் பழக்கம் இருக்குது. அடுப்பை கலவுறதுக்கு முன்னாடி அதில் சிறிது தண்ணி தூவி கைகளை கூப்பிட்டு அக்னி தேவனை வணங்குவாங்க. இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்லை, மனதோட இணைப்பும் கூட. ஏதாவது இடத்துக்கு மரியாதை கொடுக்குறப்போ நமக்கே நல்ல ஆற்றல் கிடைக்கும்.
பெண்கள் நம்புறாங்க, அடுப்பு எவ்வளவு சுத்தமா மரியாதையோட வைக்கப்படுறதோ அவ்வளவு வீட்டு வளமும் கூடும். அதனால தான் காலையிலேயே அடுப்பு சுத்தம் பண்ணி பிரகாசமா வைக்கிறாங்க. சிலர் அதுல மஞ்சள் போட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு சுத்தம் மட்டும் இல்ல, லக்ஷ்மி தேவியை அழைக்கிற ஒரு வழி மாதிரி. இப்போ காலம் மாறினாலும் பழைய பழக்கங்கள்ல சிலவற்றை புரிஞ்சு பின்பற்றினா வீட்ல அமைதியும் வளமும் நீடிக்கும். அடுப்பு சுத்தம் பண்ணுற நேரமும் முறையும் கொஞ்சம் மாறணும். ராத்திரி லேசாக தொடச்சி வச்சா போதும், காலையில் குளிச்சுட்டு நல்லா கழுவினா போதும். இப்படி பண்ணினா வாஸ்துப்படி நல்ல பலனும் சுத்தமும் கூட இருக்கும். சமையலறையும் அடுப்பும் வீட்டோட இதயம் மாதிரி. அதுக்கே எப்போதும் வெப்பம், சுத்தம், மரியாதை தேவை. அக்னிக்கு மரியாதை கொடுங்க, அடுப்பை அன்போட பராமரிங்க. அன்னபூர்ணி தேவியின் அருள் ஒருபோதும் குறையாது. சமைச்ச பிறகு அடுப்பை சுத்தம் பண்ணுறதுக்கான சில சிறிய விதிகளும் இருக்குது. பழையவங்க சொல்லுவாங்க, சமைச்ச உடனே குறிப்பாக அடுப்பு இன்னும் சூடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. இது வாஸ்து மட்டும் இல்லை, விஞ்ஞான ரீதியிலையும் தவறானது. சூடான இரும்புல தண்ணி ஊற்றினா அது கெட்டு போகும், பிரகாசமும் குறையும். அதால் அடுப்பு கோவப்படும்னு பழையவங்க நம்புகிறாங்க. ராத்திரியில் அடுப்பை முழுக்க ஈரமாக வச்சிடாதீங்க, அது நெகட்டிவ் எனர்ஜி வர வைக்கும். சுத்தம் செய்யணும்னா லேசான ஈரமான துணியால் தொடச்சி வச்சா போதும். இது அக்னியை அவமதிப்பது மாதிரி. தவறுதலாக அடுப்பு உடைஞ்சா அதை மரியாதையோடு மாற்றணும். அடுப்பு எப்போதும் தென்கிழக்கு திசையில் இருக்கணும். சுத்தம் செய்யும் வேலையும் காலையில் சூரியன் உதிச்ச பிறகு தான் பண்ணணும். அந்த நேரத்தில் வரும் சூரிய ஒளி வீட்டுக்கு வளத்தை கொண்டு வரும். அடுப்பை சுத்தம் பண்ணும்போது அதிக வாசனையுள்ள கெமிக்கல் கிளீனர்களை பயன்படுத்தாமல் பாரம்பரியமாக மண் சாம்பல், எலுமிச்சை மாதிரி இயற்கையான பொருட்கள் பயன்படுத்தலாம். தண்ணி அடுப்பின் கீழோ அல்லது பைப்புக்கு அருகிலோ போகக்கூடாது, இல்லைன்னா அபாயம் வர வாய்ப்பு இருக்கு. சுத்தம் முடிச்ச பிறகு அடுப்பை நல்லா தொடச்சி உலர வச்சிருங்க, இல்லைன்னா கசிவு அல்லது கம்பி ஜங்க் ஆகும். கடைசியாக ஒரு முக்கிய விஷயம், அடுப்பை சுத்தம் பண்ணும்போது கோபமாக சலிப்பாக மனசில் வச்சுக்காதீங்க. எந்த மனநிலையில் சமையலறையையும் அடுப்பையும் பராமரிக்கிறீங்களோ அந்த உணர்ச்சி தான் சாப்பாட்டில் இறங்கும். அதனால் எப்போதும் சந்தோஷ மனசோட நிதானமாக அன்போட அடுப்பை சுத்தம் பண்ணணும். அது லக்ஷ்மி தேவியின் பீடத்தை சுத்தம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. நன்றி, சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க.